தனுசு ராசி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரை பெரும்பாலும் நன்மைகள் நிறைந்த ஒரு மாதமாக பிப்ரவரி மாதம் இருக்கின்றது. ராசிநாதன் குரு 3 தேதியிலிருந்து நேர்வலு அடைய போகின்றார். கடந்த 3.5-4 மாதங்களாக அவர் வக்ரகதியில் இருந்தார். சூரியனும் நல்ல நிலையில் இருக்க போகின்றார். அதனால் உங்களுடைய ஆத்மபலம் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும். இதற்கு நேர்வலு அடைய போகின்ற உங்க ராசிநாதன் கண்டிப்பாக துணை இருப்பார். ஓகேங்களா? இன்னொரு பாசிட்டிவான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் ரொம்ப பாசிட்டிவான விஷயம், சுக்கிரன் 4ஆம் வீட்டில் உச்சமாக இருக்க போகின்றார். 4ஆம் வீடு சுகஸ்தானம். சுக்கிரன், அதாவது சுபகிரகமான சுக்கிரன், பணப்புழக்கத்தை குறிக்கக்கூடிய சுக்கிரன் உச்சமாக இருப்பது தனுசு ராசிக்கு ஒரு நல்ல விஷயம்தான். உங்களில் சிலருக்கு உங்களுடைய சுயஜாதகத்தை பொறுத்து புதிய வீடு வண்டி அமைவதற்கான நல்ல வாய்ப்புகள் இருக்கும். குறைந்தபட்சம் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த மகிழ்ச்சியை கண்டிப்பாக உணர்வீர்கள். இதை ஏதோ ஒரு விதத்தில் ஜனவரி மாதத்தின் இறுதியிலேயே நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வேலை தொழிலில் முன்னேறுவதற்கான நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கும். என்ன ஒரே பிரச்சனைனா, கேது 10ல இருக்கார். கேது 10ல இருக்கிறதுனால புதிய வேலை தொழில் சார்ந்த வாய்ப்புகள், பணவரவு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு சில தாமதங்கள் இருக்கலாம். தடைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா சுக்கிரன் உச்சமா இருக்கார். புதன், சூரியன் போன்ற கிரகங்கள் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதனால பணவரவு, பணப்புழக்கம் சீராக இருக்கும். வேலை தொழிலில் முன்னேறுவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். என்ன கேது 10ல இருக்கிறதுனால கொஞ்சம் டிலே இருக்கும். அந்த டிலே இருந்தா கூட இந்த விஷயங்கள்லாம் நல்லபடியாக தான் முடியும். சரிங்களா? செவ்வாய் 7ல் வக்கரமாக இருப்பதால் வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகள் வந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கு. இதை கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க. மே மாதம் நிகழவிருக்கும் குரு பெயர்ச்சி நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ரொம்ப சாதகமாக இருக்கு. ஒரு அவுட்ஸ்டாண்டிங் டிரான்சிட் அப்படின்னே சொல்லலாம். அந்த சாதகமான பெயர்ச்சிக்கான நற்பெயர்ச்சிக்கான முன்னோட்டங்கள் பிப்ரவரி மாதத்திலிருந்தே தொடங்க ஆரம்பிக்கும். மாதத்தின் 2வது பகுதியில் இதை நீங்கள் உணர ஆரம்பிப்பீர்கள். ஒருவேளை உங்களால் பிப்ரவரி மாதம் உணர முடியவில்லை என்றாலும் கூட மார்ச் மாதம் கண்டிப்பா இதை உணர்வீங்க. நான் எதிர்பார்க்கறது, பல தனுசு ராசியினர் அந்த நற்பெயர்ச்சிக்கான முன்னோட்டங்களை இந்த மாதத்திலிருந்தே உணர ஆரம்பிப்பீர்கள். கிடைக்கும் நல்வாய்ப்பை நன்றாக பயன்படுத்தி முன்னேறுங்கள். சரிங்களா? பிப்ரவரி மாதம் நன்றாக இருக்கின்றது. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.